வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸில் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. டேரெக்டாக வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். 10th 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் சேலரி வந்து 14,000 18,000 இது மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 3/12/2024. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிங்க. இது வந்து என்ன போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கும் தகுந்த மாதிரி தனித்தனியாக வந்து இவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களோட நேம், கேபிட்டல் லெட்டர், உங்களோட ஃபாதர் நேம், அதேமாதிரி ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், கம்யூனிட்டி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே வந்து கரெக்டாக எழுதிங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெர்மனெண்ட் அட்ரஸ், இமெயில் ஐடி, இப்போ ப்ரெசென்ட் அட்ரஸ் எல்லாமே எழுதிட்டு இதில் வந்து சைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னா இது கூட ஜெராக்ஸ் காப்பீஸு வித் ஃபோட்டோ எல்லாமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதே மாதிரி இன்டர்வியூ டைமில் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு போஸ்டிங் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த போஸ்டிங்க்கு கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேப் டெக்னீஷியனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்க்கு இதுக்கும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆய்வக நுட்புணர் நிலை 2 3 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதுமானது. ஸோ மெடிக்கல் காலேஜ், அதாவது மெடிக்கல் லேபோட டெக்னாலஜி கோர்ஸ் வந்து நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. 13,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான போஸ்டிங் வந்து கோவில்பட்டி சுகாதார நிலையம், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம், ஸ்ரீராம் நகர் கோவில்பட்டி சுகாதார நிலையம் இங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இடைநிலை சுகாதார பணியாளர், மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18,000 வரைக்கும் சேலரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செவிலியர் பட்டப்படிப்பு படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில், அதே மாதிரி கோவில்பட்டியில் இது மாதிரியான இடங்களில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இதில் வந்து நீங்கள் 12th வந்து பயாலஜி முடிச்சிருந்தாலும் போதுமானது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பெர் மந்த்துக்கு 14,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ்டான கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க எவ்வளோ நாள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி உங்களுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாப்பிள்ளை யூரணி ஆரம்ப சுகாதார வளாகம், தூத்துக்குடி 628002 அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தெளிவாக வந்து படித்து பார்த்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் 3/12 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.